ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஃப்ளோனா என்ன, ஸோ அந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் VO3 வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம் வித் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவை பற்றின ஒரு ஃபுல் டுட்டோரியல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 or 3 months முன்னாடி கூகுள் வந்து ஒரு 4 சர்வீஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா விஸ்க்கு. ஸோ இந்த விஸ்க்கை வச்சு நீங்கள் வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சியாக இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்ட் இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மியூசிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மியூசிக் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே VO3 யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த VO3 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஃப்ளோ மூலியமா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம இந்த VO3 ஃப்ளோ வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து சைன் இன் பண்ணணும் இந்த ஃப்ளோல. ஓகேங்களா? ஸோ உங்க கையில ஆல்ரெடி வந்து VO3 அக்கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஜெமினி ப்ரோ அக்கவுண்ட் வந்து நீங்க ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனோ இல்ல பே பண்ணி நீங்க வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்கள்ல. ஸோ அதே அக்கவுண்ட்ட வச்சு நீங்க வந்து இந்த ஃப்ளோல வந்து சைன் இன் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 கிரெடிட்ஸ் வந்து அவங்க தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து அவைலபிளா இல்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ எந்த Gmail அக்கவுண்ட்ல நீங்க வந்து ஜெமினி ப்ரோ ஆக்சஸ் இருக்கோ, ஸோ அந்த அக்கவுண்ட்ல சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சைன் இன் பண்றேன். ஸோ லான்ச் ஃப்ளோன்றத செலக்ட் பண்றேன். ஸோ சைன் இன் வித் கூகுள் அத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என் Gmail ஐடி வச்சு சைன் இன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த மாரி மெயில்ஸ்லாம் வந்து வரணுமான்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஸோ இதே மாரி இப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா இருக்கு. ஸோ உங்களோட கிரெடிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா, மேல இந்த ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஜெமினி ப்ரோ அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 கிரெடிட்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? ஸோ 1000 கிரெடிட்ஸ வச்சு நீங்க எவ்வளோ VO3 வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த டுட்டோரியல்ல வந்து நடுவுல சொல்லுவேன். ஸோ இந்த டுட்டோரியல கடைசி வரைக்கும் அதனால வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அப்படி இருந்தாலே இந்த அக்கவுண்ட் வந்து ப்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு, ஸோ நியூ ப்ராஜெக்ட்ன்ற இந்த இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம வந்து இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸில் வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரொம்ப காலகாலமாக கிரியேட் பண்ணி வர்றது தான். ஸோ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேவா? ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணி வச்சுருப்போம். இல்ல ஒரு இமேஜ் வந்து நம்ம மத்த வெப்சைட்ஸ்ல போட்டு, இல்ல விஸ்க், இல்ல இமேஜ் எஃபெக்ட்ஸ்ல போட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த இமேஜ யூஸ் பண்ணி நீங்க வீடியோவா வந்து கன்வெர்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரேம்ஸ் டூ வீடியோன்ற இந்த ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 பிளஸ் ஐகான் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமை வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ளஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இமேஜில் வந்து எண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எண்டிங் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்டிங் ஃப்ரேமில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ நம்ம எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த எண்டிங் ஃப்ரேமை வந்து நான் வந்து அப்படியே லீவ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு பிளேஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒண்ணு வந்து இமேஜ் வந்து நம்ம இங்கேயே வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க உங்க லோக்கல் பிசிலயோ இல்ல மொபைல்லயோ வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டா நீங்க கிளையண்ட்டுக்குலாம் வந்து ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, அவங்களே வந்து நெறைய இமேஜஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த இமேஜஸ நீங்க அப்லோட் பண்ணி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரேட் இமேஜ் ஆப்ஷன வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டெட்பூல் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ டெட்பூல் வந்து ஃபுட் டெலிவரி வந்து பண்ற மாரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியும் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.
ஸோ இந்த வீடியோ தான் நான் இப்போ ஃப்ளோ வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1, 2, 3 எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ 4ன்னு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனால தான் நமக்கு கிரெடிட்ஸ்லாம் வந்து போகாது. ஸோ அதனால் நீங்கள் 4ஏ கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ 4 இமேஜும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எது நல்லா இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் யூஸ் திஸ் இமேஜை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு 4 இமேஜும் பிடிக்கலனா ஸோ நீங்கள் இந்த ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இமேஜை கூட நீங்கள் வந்து ரீயூஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ட்வீக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ரேம் வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ ஏன்னா நம்ம எண்டிங் எப்படி போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் செகண்ட் ஃப்ரேம் வந்து நான் விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஆங்கிள்ஸும் நம்மளால் செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேமரா ஆங்கிள்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து நான் ஹவர் பண்ணேன்னா ஸோ அந்த ஆங்கிள்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ டாலி இன்னா அப்படியே ஜூம் இன் ஆகுது, டாலி அவுட்னா ஜூம் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி வந்து கேமரா வந்து ஜூம் ஆகணும் இல்லை பேன் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேமரா ஆங்கிள்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் VO3ல வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேமரா ஆங்கிளை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து என் கையில் ப்ராம்ப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீனோட ப்ராம்ப்ட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்டை. ஓகேவா? ஸோ டைலாக்ஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வீடியோ வந்து அவுட்புட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் நிறைய வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 4லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கும். ஓகேவா? ஸோ கிரெடிட்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ நான் இந்த மாடலை வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து வருது. ஓகேவா? ஸோ இதில் VO3 குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே 10 கிரெடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து காமிக்குது. பட் 10 கிரெடிட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக 100 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் 10 கிரெடிட்ஸ் இப்போ நம்மளுக்கு காமிக்குதுன்னா நம்ம இந்த டாலியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு VO3 வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இது 1ன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இதை சப்மிட்னு கொடுக்குறேன் பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே என்ன வருது? திஸ் ஃபீச்சர் இஸ்இன்ட் சப்போர்ட்டட் ஆன் VO3 குவாலிட்டி. ஓகேங்களா? ஸ்விட்ச் டு VO2 ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வச்சு பண்ணோன்னா நீங்கள் வந்து VO2 தான் செலக்ட் பண்ணணும். ஸோ VO3 செலக்ட் பண்ண முடியாது. ஸோ VO2ல வந்து நம்மளுக்கு ஆடியோலாம் வராது. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவையே வந்து ஆடியோவும் ஸோ பேக்ரவுண்ட் SFXலாம் நம்மளுக்கு தேவை. அது VO3ல தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டாலியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமரா ஆங்கிள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா VO3 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ ஒரு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணாலே எனக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு 10 வீடியோ தான் VO3 யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 10 வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்றைக்கி 1000 கிரெடிட் லாஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கே வந்து உங்களுக்கு மறுபடியும் 1000 கிரெடிட்ஸ் ரீசார்ஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ 1 மந்த்துக்கே வந்து 1000 கிரெடிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதம் ஸோ இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி ஜூலை. ஸோ இன்றைக்கி நீங்கள் 1000 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் தான் உங்களுக்கு 29ஆம் தேதி தான் அந்த 1000 கிரெடிட்ஸ் வந்து மறுபடியும் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் ப்ரோ அக்கௌண்ட் வச்சிருந்தா தான், அது வரைக்கும் வச்சிருந்தா தான் கிடைக்கும். இல்லைனா வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் VO3 ஃபாஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் தான் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா?
ஸோ இப்போ 20 கிரெடிட்ஸ் தான் லாஸ் ஆகுதுன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்? ஸோ மொத்தமாக நீங்கள் 50 வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். VUO3 ஃபாஸ்ட் யூஸ் பண்ணி. பட் உங்களுக்கு பக்கா குவாலிட்டியில் வேணும்னா VUO3 குவாலிட்டி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து இந்த ஒரு அவுட்புட்டே வந்து வைங்க. இல்லைனா உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜென்ரேட் ஆகி முடிக்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். A few moments later. ஓகே, இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நார்மலா நம்ம VUO3லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்லேயே வந்து ஜென்ரேட் ஆயிடும். பட் ஃப்ளோல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. சரி, நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுறத ஒரு vlog பண்ணலான்னு இருக்கேன். ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம், வாங்க கஸ்டமர் லொக்கேஷன் போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாரியே நம்ம வீடியோ வந்து பக்காவா வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீன்ல வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, ஆட் டூ சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத குடுத்து நீங்க சீன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வேணாம், நீங்க வந்து தனியா CapCut இல்ல Premiere Proல எடிட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் சிம்பல செலக்ட் பண்ணி, இந்த ஃப்ளோல வந்து எப்படி நீங்க ஒரு வீடியோவ டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த டவுன்லோட் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இதில வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 720p ஓகேங்களா? குடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து டவுன்லோட் ஆயிடும். பட் நீங்க அப்ஸ்கேல் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த அப்ஸ்கேல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு கிஃப் வேணும்னா இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அப்ஸ்கேல வந்து செலக்ட் பண்ணா, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ காமிக்கிற மாரி ஃபினிஷ்டு அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் நீங்க டவுன்லோட் செலக்ட் பண்ணீங்கன்னா, உடனே வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஸ்கேல் ஆகுறதுக்கு உங்களுக்கு கிரெடிட்லாம் வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ காஸ்ட் 0 கிரெடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க. ஆனா டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் ஆப்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1080pலயே ஓகேங்களா? அப்படி இல்ல நீங்க வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து இத பார்க்கணும்னா, ஃபுல் ஸ்க்ரீன செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வீடியோவ. ஓகேவா? ஸோ இப்ப நான் சீன்ல வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆட் டூ சீன வந்து குடுக்குறேன். ஸோ பாருங்க நம்மளுக்கு வந்து சீன்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட்டரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சீன் வந்து நம்மளோட எடிட்டர்ல வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்க ப்ளே பண்ணணும்னா, இந்த ப்ளே பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ளே ஆகும் அந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மென்ட். ஸோ அரேஞ்ச்மென்ட்லாம் வந்து நான் போக போக சொல்றேன். ஸோ இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஸோ இந்த பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து ஜம்ப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஸோ இப்போதைக்கு 8 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் VUO3 வந்து நம்மளுக்கு வீடியோ ஜெனரேட் பண்ணி தர முடியும். ஸோ அத வந்து நீங்க 8 செகண்ட்ஸ்க்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரோ யூசர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஜெமினிலயே. ஸோ அது அதிகமான காசு வரும். ஸோ அத நீங்க வச்சிருந்தா தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நார்மலா நீங்க எக்ஸ்டெண்ட் குடுத்து எதனா ஒரு ப்ராம்ப்ட் நான் சும்மா குடுக்குறேனே. ஸோ குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா எனக்கு என்ன வருது பாருங்க. திஸ் ஃபீச்சர் இஸ்ன்ட் சப்போர்ட்டட் ஆன் VUO3 குவாலிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் டூ VUO2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ உங்களுக்கு வந்து அல்ட்ரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. VUO2 ஃபாஸ்ட் உங்களுக்கு வேணும்னாலே நீங்க வந்து இந்த எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் VUO2 வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா, அதில வந்து ஆடியோஸ்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அதனால அது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இப்ப இந்த ப்ராம்ப்ட்டையும் வந்து நம்ம தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் வந்து அந்த மாரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜம்ப் டூ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த ஜம்ப் டூன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத நான் செலக்ட் பண்ண உடனே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இங்க லோடிங் ஆகுதுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிளிப் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம இந்த இடத்துல வேற என்ன ப்ராம்ப்ட் தரோமோ, ஸோ இத வந்து ஒரு பேஸா வச்சு, ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளிப்ப வந்து அது ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு சீன் ப்ராம்ப்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப சப்மிட்ன்னு சொல்லிட்டு குடுப்போம். ஸோ குடுத்துட்டேன்னா, இப்போ 3 to 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்றேன். வீடியோ ஜெனரேட் ஆனதுக்கப்புறம். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நம்மளுக்கு வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் பார்ட்ல. ஸோ இப்போ நான் இத ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல மழை. ஆனாலும் டெலிவரி பண்ணியாகணும். நிறைய பேர் டெலிவரி பண்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதே இல்ல. நீங்க ஆனா அப்படி பண்ணாதீங்க. நன்றி. வணக்கம். பாத்தீங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 2 வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ கேரக்டர் கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து எப்படி நம்ம கேரக்டர் இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கிளிப்லேயும் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜம்ப் டூன்னு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணதுனால அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எனக்கு செகண்ட் கிளிப்பில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த டெலிவரி பண்ணுற இந்த இடமே வந்து வருது. நல்ல மழை. ஸோ அது வரைக்கும் வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை ஓகேவா. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் வந்து எனக்கு கட் பண்ணணும்னா நான் ஈஸியாக கட் பண்ண முடியும் என்னால். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நான் அப்படியே வந்து எனக்கு அந்த ரெயின் வரும்போது கரெக்டாக எனக்கு விட்டேன்னா ஸோ எனக்கு வந்து அந்த பார்ட் மட்டும் கிளிப் ஆகிடும் ஓகேவா. ஸோ நீங்கள் தனியாக வீடியோ எடிட்டர் எதுனே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதையே வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளிப்பை கூட அரேஞ்ச் கூட ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து அரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது செகண்ட்லேயும் செகண்டில் இருக்க ஃபஸ்ட்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் எதனா வேணான்னா அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளிப் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டன் வந்து கொடுத்துடலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் VO3 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கிரெடிட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா VO3 குவாலிட்டி தான் வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஆடியோவும் அப்புறம் வந்து SFXலாம் வேணுன்னா VO3 குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஆடியோலாம் நான் வந்து தனியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து வீடியோ மட்டும் வந்தால் போதுன்னா நீங்கள் வந்து VO2 குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து போயிடும். ஸோ நீங்கள் VO2 ஃபாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 10 கிரெடிட் தான் வந்து போகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மேலே வந்து ப்ராஜெக்ட் நம்ம டேட் வந்து போட்டிருக்குல்ல, ஜூலை 29, 2108ன்னு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணால் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் டூ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்னுமே வந்து பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் டூ வீடியோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து 2-3 இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு ஆட் பண்ணுறீங்க ஒரு இமேஜில், 2வது வந்து ஒரு கார் ஆட் பண்ணுறீங்க, ஸோ 3வது வந்து ஒரு பர்சன் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ஸோ ரோடு மேலே வந்து இந்த கார் வரணும், ஸோ இந்த காருக்குள்ளே வந்து இந்த பர்சன் வந்து உட்காந்துருக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா பக்காவாக வந்து வீடியோ அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் டூ வீடியோ. ஸோ உங்கள் கையில் அல்ட்ரா பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கூகுள் ஃப்ளோ பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போகிறேன், ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.